Malachi is the last book of the Old Testament. Last book of the Old Testament. திருப்பிங்க இங்கே தான் இருக்க போகிறோம். இன்னைக்கு மல்கியாவில் தான் இன்றைக்கி நம்ம பிரசங்கமே இருக்கு. ஹல்லேலூயா. நான் முதல்ல நினைச்சேன் சாதாரண சின்ன புத்தகம் 4 அதிகாரம் தான் இருக்கு. அதை படிக்க படிக்க ரொம்ப ஆழமான காரியமாக ஆக்சுவலி வேற பிரசங்கத்தை எடுத்து வச்சிருக்கேன். ஆண்டவர் சொன்னார், என்னென்றால் இன்றைக்கு கடைசி நாள், நவம்பர் கடைசி நாள், பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகம் இன்னைக்கு பிரசங்கம் பண்றேன். ஹல்லேலூயா. இதுங்க கேள்விப்படுது. அந்த நேரம் பேசினாரா ஒரு ஏவு தான், ஒரு ஏவுது தான் உள்ளுக்கு உங்களுக்கு தெரியும். ஆண்டோட ஆவியான நம்மளுக்கு ஏவுதல் தேவை. ஸோ அதனால என்னோட கூட நீங்கள் மல்கியா மலாக்கா அந்த புஸ்தகத்தை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அநேக காரியங்கள் நாம் ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக நம்ம கொடுப்போம். ஜபித்துக் கொள்வோம். பிதாவே, உம்முடைய திவ்ய சத்திய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. தேவனுடைய வார்த்தை இருக்கிறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சத்தியம் சொல்கிறது. எல்லா நல்ல கிரியைகளை செய்ய இந்த சத்தியம் ரொம்ப 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 தேவை. அப்பா தேவரே, அது அறுக்கும் பொழுது நாங்கள் சோர்ந்து போகாத படிப்போம். அதை திருத்தும் பொழுது நாங்கள் நல்ல காரியங்களை செய்ய எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மல்கியா புஸ்தகம் 100 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது பாபிலோனியர் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் வெளியான 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புஸ்தகம் வந்துச்சு. இந்த மல்கினாக்கா எபிரேய பாஷையில மெசேஞ்சர், என்னுடைய மெசேஞ்சர், என்னுடைய பிரசங்கி, மெசேஞ்சர், அவனுடைய மூல பாஷையில மல்கி. இந்த மல்கி என்ற தீர்க்க தரிசி, இவருடைய பின்னணி என்ன, இதில் வந்தாரு, இது அதெல்லாம் இது நல்ல கவனமாக சொல்லுது. எடுத்து வந்தேன் மல்கியா என்று அது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மல்கியா வரும்பொழுது 100 வருஷம் ஆச்சு. இதுக்கு முன்புக்கு ஏகாய் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆகாய் வந்தாரு, தேவாலயத்தை கட்டினாரு, போயிட்டாரு. அதே போல நெகேமியா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்தாரு, அவர் எருசலேமுடைய சுவர்களை எழுப்பினார். ஆனா தேவாலயத்துல சில காரியங்கள், குறைபாடுகள் மல்கியா பார்க்கிறார். அவருடைய காலகட்டத்தில் தேவாலயத்தை கட்டிட்டாரு, சுவர்களை எழுப்பிட்டாங்க. ஆனா தேவாலயத்துல சில காரியங்கள் சரியா நடக்குது. நம் பிரின்சிபல்ஸ் அண்ட் ட்ரூத் நாட் ஃபாலோட். அப்ப தேவாலயத்தில் நீங்க பழைய ஏற்பாடு நீங்க பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற காரியம் என்னன்னாக்கா 55 வசனங்கள் தான் மல்கியாவில் இருக்கு. ஆனா 47 வசனங்கள் ஆண்டவர் பேசுறாரு. அவர் எப்பொழுதெல்லாம் பேசுறாரோ கேள்விக்கு கேட்பாங்க. இவர் என்ன சொல்றாரோ அதுவே இஸ்ரேல் மக்கள் கேள்வி கேட்பாங்க. இதை இருந்தால் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பாப்பா எப்படி கேட்கிறாங்க, எப்படி ஆண்டு பதில் சொல்றாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில், இந்த கான்டெக்ஸ்ட் தான் இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது. ஸோ அதனால் முதலாவது கேட்குறாரு. இது 8 நான் சம்மரைஸ் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு. இதை நீண்ட நேரம் ஆனாக்கா நம்ம அநேக காரியங்கள் இருக்கு. ஸோ வாட் வே யூ லவ் மீ. 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க டக்குன்னு. மணிகள் இருப்பீங்க நம்புறேன். நான் உங்களை நேசிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுக்கு நீங்கள் யாரு? இஸ்ரேல் மக்கள் சொல்றாங்க, எங்களை எப்படி நீங்க நேசிக்கிறீர்கள்? ஐ லவ் யூ ன்னு சொல்றார் ஆண்டவர். எப்படி நீங்க எங்களை நேசிச்சீங்க என்று ஏன் கேட்கிறார்? இஸ்ரேல் மக்கள் கேட்கிறாங்க. அங்க
கூறுவாரு, டேய் ஈசாவும் யாக்கோபும் இருந்தாங்க, நான் ஈசாவை தள்ளி விட்டுட்டு யாக்கோபை தான் நான் நேசித்தேன். ஏன் யாக்கோபை நேசித்தார் என்றால், யாக்கோபுடைய 12 கோத்திரங்கள் தான் இன்றைக்கு இஸ்ரேல். இதை நல்லா வச்சுக்கணும், நீங்கள் கிறிஸ்தவர்கள் சரித்து நல்லா தெரிஞ்சுக்கணும். யாக்கோபுடைய 12 பிள்ளைங்க தான் இஸ்ரேல் மக்களாக இன்றைக்கு பேர் கொடுக்கப்பட்டது. அவரோட ஆண்டோரால் யாக்கோபு கடைசியா அவரு சாகும் பொழுது ஜபிக்கிறாரு, அந்த பிள்ளைங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறாரு, நீங்க இஸ்ரேல் என்று சொல்லப்படுவீங்க. ஓகே, அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நாமத்தை நீங்க கெடுத்துட்டீங்கடா, என் பேரை கெடுத்துட்டீங்கடா சொல்றாரு. எப்படி நாங்கள் கெடுத்தோம் கேட்பானுங்க, இருக்காது. அது கீழே தான் இருக்கும். 6வது வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரனும் தன் எஜமானையும் கனப்படுத்துகிறார்களே, நான் பிதாவாக இனி கனப்படுகின்ற எஜமானனை கொடுக்க வேண்டிய பயப்படும் பயம் எங்கே? சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணிட்டீங்கப்பா. என்னுடைய நாமத்தை அசட்டை பண்ணிட்டு நீங்க இருக்கீங்க. திரும்பி எப்படி நாங்கள் அசட்டை பண்ணணும்? படிக்கப்பா. எஜமானால் பயப்படும் பயம் இங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆச்சாரியங்களாகிய உங்களை கேட்கிறார். அதுக்கு நீங்க அசட்டை பண்ணிட்டீங்கடான்னு கேட்டதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? பதில் இஸ்ரேல் மக்கள் என்ன பதில் சொல்றாங்க? நீங்க உங்க நாமத்தை எதனால நாங்க அசட்டை பண்ணோம்? How we despised your name. எதனால நாங்க அசட்டை அங்க நாங்க கேட்கிறாரு, டேய் தகப்பன் என்றால் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, உங்களுக்கு எஜமானன் என்றால் எனக்கு கொடுக்க வேண்டிய ஹோனர் அப்படின்னு போட்டிருக்கு. 500 போட்டிருக்கு. ஓகே, a son honors his father and a servant his master. If then my father, where is my honor? And if I am a master, where is my fear? Says the Lord host to you. அன்பானவர்களே, ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க நாமத்தை அசட்டை பண்றீங்க. நீங்க கேட்குறீங்க, how have I dispute your name? முதல் பார்த்தோம், நான் நேசிக்கிறேன் நான் சொன்னீங்க. எப்படி நீங்க நேசிச்சுக்க இது தெரியலையே. அந்த சொல்றாரு, யாக்கோபு யாக்கோபை தள்ளி விட்டுட்டு யாக்கோபை நான் நேசித்தேன். இன்னைக்கு அதனால தான் இவனுக்கு என்னதான் தப்பு செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் மீண்டுமாக ஆண்டவரை மன்னிச்சு கொண்டு வருவார். ஆண்டிச்சால் இவன் திருப்பியும் போயிடுவானுங்க, திருப்பி கொண்டு வருவார், திருப்பியும் போயிடுவானுங்க, திருப்பியும் கொண்டு வருவார். இதே ஆண்டவருக்கும் அவங்களே பிரச்சனையே இருக்கா. திருப்பியும் விக்கிராடனை போயிடுவானுங்க, திருப்பி ஆண்டவர் கொண்டு வருவார். இவங்களுக்கு இதே ஒரு பிரச்சனையா இருந்ததுனால சொல்றாங்க, அவங்களை நேசி. கடைசி புஸ்தகம் இது, உன்னை ஏசுனா வரல, இது கடைசி புஸ்தகம். இதுக்கு பிறகு 400 ஆண்டுக்கு பிறகுதான் இயேசு பிறக்கிறார் மெத்தியூவில். நீங்கள் திறந்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுடைய புஸ்தகத்தை திறந்து பார்க்கலாம். அதுக்கு நடுவில் ஒரு புஸ்தகம் இருக்கு பாருங்க. மெத்தியூவுக்கும் இந்த மலிகாவுக்கு நடுவில் ஒரு பேச்சு இருக்கும். அந்த பேச்சு வந்து ஒன்றுமே எழுதியிருக்காரு, சும்மா வெறும்னு விட்டுருப்பாங்க. உங்களுக்கு இருக்காப்பா? உங்க பைபிள் இருக்கா? உங்க பைபிள் இருக்கா? மலிகாவுக்கும் மெத்தியூவுக்கும் நடுவில் ஒரு பேச்சு, சும்மா அந்த மாதிரி வேலையாது, அந்த மாதிரி வேலையாது இருக்கா? உங்க பைபிள் இருக்கா? காமி, உங்க பைபிள் தூக்கி காமி. இதை பாருங்க, என் பைபிள் இருக்கு, வெள்ளையாது. இது ஏன் இப்படி போட்டிருக்காங்கனாக்கா, தெரிஞ்சு போட்டாங்களோ தெரியாம போட்டாங்க தெரியாது. மலியாவுக்கு பிறகு தேவனுடைய வார்த்தை இல்லை, தேவனுடைய வார்த்தை வரல, தேவனுடைய தீர்க்கதரிசிகள் இல்லை, வரல. அதனால தான் இந்த கடைசி புஸ்தகத்தில் ஆண்டு சொல்றாரு, நான்
கொடுக்க நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஓகே, இது 2 இது பார்த்துட்டோம். 3வது 1வது அதிகாரம் 7வது வசனம். மல்கியா 1வது அதிகாரம் 7வது வசனம். என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலே ஆனாலும் உண்மை எதினால் அசுத்தப்படுத்தினோம் என்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய படைப்பிடத்துல நீங்க அப்பங்களை படைக்கும் பொழுது அது அசுத்தமான அப்பமா இருக்கிற. அப்ப திருப்பி கேட்கிறானுங்க, யாரு? இஸ்ரேல் கேட்கிறானுங்க, நாங்க எப்படி அசுத்தப்படுத்தணும், நான் பண்ணலையே அப்படின்னு சொல்றாரு. பார்ப்போம். தொடர்ந்து கர்த்தருடைய பந்தி கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போனது. எதினாலே அசட்டை பணம் ஆகுகிறேன். அது பிறகு 8 என்ன சொல்லுது? எங்கள் கொண்டு வந்தாலும் அது கொள்ளாப்பல்ல. நீ உன் அதிபதியை கொடுத்து பாரு, உண்மையே பிரியமா இருப்பானா, உன் முகத்தை பார்ப்பானா. ஓகே, இந்த ஆண்டவர் சொல்றாரு ஐயா, நான் சொல்றது பழைய ஏற்பாடுல இருக்கிறோம். பழைய ஏற்பாடு அவங்க பலிகளை கொண்டு வரணும். ஆண்டவர்கிட்ட அவங்க பலிகளை கொண்டு வரணும். அந்த பலிகளை கொண்டு வரும் பொழுது இந்த சீக்கு பிடிச்சது, இந்த நொண்டி ஆடு, இந்த கண்ணு தெரியாததெல்லாம் கொண்டு வந்து பலி செலுத்துறீங்களா? நீங்க உங்களுடைய எஜமானுக்கு அது கொண்டு கொடுத்து பாருங்க. என்ன சொல்றாரு? என்னுடைய பலிபீடத்துல நீ வரும் பொழுது அதை அசுத்தப்படுத்தல, அதை திருப்பி கேள்வி வரை கேட்கிறாங்க. நான் எப்படி அசுத்தப்படுத்தணும்? நாங்கள் நல்லா தானே கொடுக்குறோம், நான் சரியாக தானே கொடுக்குறோம். அது ஆண்டு சொல்றாரு, சரியா கொடுத்த நொண்டியோ சீக்கு பிடிச்சதோ சொறி பிடிச்சதோ கொண்டு கொடுக்குற, அது சொல்ற சரின்னு சொல்றீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இப்போ என்னதை பார்த்தோம்? நான்காவது டிஃபைல், அசுத்தமான டிஃபைல் மை பீடத்தை அசுத்தப்படுத்தினீர்கள். ஓகே, அடுத்தது 1வது அதிகாரம் 8வது வசனம். அதே அதிகாரத்தில் இருக்கிறோம். 8வது வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் கண் ஊனமானதையும் கொண்டு வந்தாலும் அது கொள்ளாப்பட. வேணாதெல்லாம் கொண்டு வந்தாக்கா அது கொள்ளாப்பட. உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு ரைட்டு. அப்புறம் என்ன கேட்குறாங்க? சரி, அது முடிச்சுட்டு கூட இருக்கு. ஓகே, அது அதிபதிகளுக்கு செலுத்து. இதெல்லாம் செய்த பிறகு சொல்றாரு, கொடுத்து பாரு, உங்களுடைய பாஸ் கொடுத்து பாரு, நம்ம டத்தோ வருவார்ல, நம்ம சுல்தான் வர்றாருல, அக்கா வர்றாரு, கொடுத்து பாரு, ஏற்றி கொண்டு வர பார்ப்போம் சொல்றாரு. 2 பேரும் ஆண்டவருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் கேள்வி பதில். இவங்க கேட்கிறாரு, அவன் பதில் கொடுக்குறானுங்க. நாங்கள் எப்படி செஞ்சோம், நான் எப்படி வந்து அசுத்தப்படுத்தணும், இப்படி தாண்டா ஒன்று டீட்டெயிலாக சொல்கிறேன் ஆண்டவர். அப்படின்னா நம்ம கொடுக்குற காரியங்களை கூட, நம்ம செய்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களை கூட ஆண்டவர் டீட்டெயிலாக பார்க்குறாரு. எப்படி கொடுக்குறான், எப்படி ஊழியர்களை செய்யறாங்க. ஓகே, அடுத்தது பார்ப்போம். 3:7 3வது அதிகாரம் 8வது வசனமா? நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்களை தொடங்கி என் கட்டளைகளை எல்லாம் கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். ஓகே, இது பாருங்கப்பா. 3:7 வசனம். 3:7 2:7 ஜம்ப் பண்ணிட்டேன் நான்.
3:7 verse அப்படி. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்களை தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். ஓகே, நினைக்கிறேன் 2:17. உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். ஆனால் எதினாலே வருத்தப்படுத்துகிறோம் என்கிறார்கள். பொல்லாப்பை செய்கிறவனோ கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்களின் பேரில் அவர்கள் பிரியமாய் இருக்கிறது என்றும் நியாயத்திற்கு தேவன் எங்கே என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. ஓகே, அப்போ சொல்றாரு, ஐயா உங்களுடைய வார்த்தையினால என்ன புண்படுத்துவீங்க, நீங்கள் பேசுகிற பேச்சில் புண்படுத்துவீங்க. என்ன நம்ம புண்படுத்த கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், அப்போ ரியல் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படி அவர் பிரியமாயிருக்கிறார்கள் என்றும் நியாயத்தீர்ப்புக்கு தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லியிருக்கிறதுனாலேயே. நீங்க சொல்லி அப்ப என்ன சொல்றானுங்க, கெட்டவர்களுக்கு தான் ஆண்டவர். நம்ம நியாய பிரகாரமா நடக்கிறோம், உண்மையா நடக்கிறோம். ஒண்ணு அப்ப நியாயத்தீர்ப்புக்கு ஆண்டவர் எங்க இருக்காரு? இந்த பொறிடா உங்கள் வார்த்தையினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். இதனால நம்மள சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லுவோம்? நம்ம ஆண்டுக்கு பயந்து நடக்கிறோம், உண்மையா இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரத்திலே மற்றவரை பண்றானுங்க, அவங்க நல்லா தான் இருக்கானுங்க, ஆசீர்வதிக்கப்படுறானுங்க சொல்லியிருக்கோம். மாண்டே இது நம்ம அவங்க சொல்றது இல்லை, இது ஆண்டவர் வருத்தப்படுறது. இப்போ ஆண்டவர் நீதியும் நியாயமும் கேட்கின்ற தேவனா இல்லை. இப்படி தானே இதை கேட்குறீங்க. ஓகே, அடுத்தது இப்போதான் 3:7 நினைக்கிறேன். இப்போ பார்ப்போம். இங்கிலீஷ் 3ஆவது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்களிலே தொடங்கி என் கட்டளைகளை எல்லாம் கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்துக்கு நான் திரும்புவேன். இவங்க என்ன கேட்கிறானுங்க, எப்படி நாங்க திரும்புறது இருக்காங்க? படிங்கப்பா, படிங்க. அப்பொழுது உங்களிடத்துக்கு நான் திரும்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? எந்த விஷயத்தில் திரும்ப? ஆண்டு சொல்றாரு, விளக்கமா சொல்றாரு, உங்களுடைய முன் பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை, அந்த தோரா, திரும்புங்க, திருப்பி வாங்கடா, திருப்பி அந்த கட்டளைகளை பின்பற்றி நீங்க இன்றைக்கு வரனாங்க. திருப்பி கேட்கிறாங்க, எப்படி வர்றது? நாங்க எங்கெல்லாம் ஆண்டு கேட்கிறாரோ அதுக்கு எதுக்குமாறாக இவனுங்க கேள்வி கேட்கிறதா இருக்கு. கடைசி புஸ்தகம் அது. ஓகே, அடுத்தது 3:8. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களும் என்னை வஞ்சிக்கிறீர்களே. எதிலே உண்மை வஞ்சிக்கிறீர்கள்? ஆண்டு சொல்றாரு, என்ன வஞ்சிக்கிறீங்க. அவன் இவன் என்ன சொல்றான்? இஸ்ரேல் மக்கள் என்ன சொல்றாங்க? எதுல நாங்க வஞ்சிக்கிறோம்? தசமபாகத்திலையும் காணிக்கையிலும் தானே. ஆண்கள் பைபிள்ல வஞ்சிக்கிற வார்த்தை தமிழ்ல போட்டு திருட்டு பயணங்களே ஆங்கில பைபிள் படிச்சீங்கன்னாக்கா அது என்ன போட்டுக்கிறாங்க? திருட்டு பயணம்.
அப்படி சொல்றோம்? நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாவத்தையும் நீங்க திருப்பீங்க. இட் இஸ் வெரி டைரக்ட் அண்ட் வெரி பஞ்சி. நம்ம நேரடியாக ஆண்டவர் நம்முடைய காணிக்கைகளையும் தசமாவத்தையும் பார்க்கிறார். நீங்க திருப்பி பயன்படும். எதுல கேட்கலாம், எதுல நாங்கள் திருடி இருக்கோம் நீங்க சொல்லுங்க. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. இனி நான் சோதிச்சுக்கிறேன். ஓகே, நம்மளுடைய டைம்ல, நம்மளுடைய தாளத்துகளை ஆண்டு நம்மளுக்கு சம்பாதிக்க கொடுத்த சம்பாதியத்தில் நம்ம கரெக்டா ஆண்டவருக்கு கொடுக்குமா இல்லையா? நீங்களும் நானும் சொல்லி பாருங்க. சில சமயத்தை வரலாம் என்ன காட்டுறவங்க பார்த்து நான் கொடுத்துட்டாரா? எனக்கும் ஆண்டவர் நீங்க இன்னும் திருடிட்டீங்களா? திருட்டு பையன் பட்டவங்கமா நீ உண்மையிலே உங்களுடைய காரியங்கள் நல்லா செய்றீங்க. ஆண்டவர் சொல்ற இந்த காணிக்கை தசம என்றது நல்லா தெரியும். தசம பாவம் 10 ஒரு வெள்ளிக்கு 10 காசு. காணிக்கை என்பது அதுக்கு மேல நம்ம கொடுக்கணும். ஓகே, எப்படி பார்ப்போம்? இப்போ சூழ்நிலை பழைய ஏற்பட விட்டுருவோம். நீங்க ஒரு வீடு, ஒரு காணி, ஒரு ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாக்க கவர்மெண்ட்ல உங்களுடைய இன்கம் டேக்ஸ் அவங்க கேட்கறாங்க இல்லையா? கேட்பானா இல்லையா? சும்மா சாதாரண காணி வாங்க கேட்கறான். உங்களுடைய வருமானம் எவ்வளவு சரியா இருக்கா? கணக்கு இவ்வளவுதான் நம்ம சம்பளம். அப்படி குறைச்சி போட்டாக்கா அவன் சொல்லுவான், இந்த காணியோ இந்த வீடோ உனக்கு தகுதி இல்லை. நல்லா கேட்டுங்க. வெளியே உலகத்தானுடைய கவர்மெண்ட் சொல்லுது, இதுக்கு நீ தகுதி இல்லை, இந்த நிலத்தையோ இந்த வீட்டையோ இந்த காணியோ வாங்கிறதுக்கு. ஆண்டவருடைய பரலோகத்திற்கு நம்ம தகுதியாகும்படிக்காக நம்ம கொடுக்குறோமா? அப்படின்னா எதான் கேட்கிறானுங்க. அப்படின்னா உங்களை திருடிட்டோம். உனக்கு கொடுத்த பலம், உனக்கு கொடுத்த சுகம், உனக்கு கொடுத்த பாதுகாப்பு, உனக்கு கொடுத்த ஆரோக்கியம், நீ வேலை செய்ய அந்த வேலை ஆண்டு கொடுத்தது தானே. நீ ஏமாத்துறது தானே அதை. உன் ஆரோக்கியதாகட்டி, சுகராகட்டி, பாதுகாப்பிலாகட்டி. வெரி ஃப்ரைங்க நம்மளோட வேலை செய்யுங்க. அநேக பேர் வேலைக்கு போயிட்டு வராங்க. நான் அவங்களுக்கு ஜபிக்கிறேன், காலையில் ஜபிக்கிறோம், அவங்க பத்திரமா போயிட்டு போடணும்னு ஜபிக்கிறோம். அது எத்தனையோ பேர் அநேக காரியங்கள் ஏற்பட்டுருது. இப்போ என்ன நினைச்சா அவங்களுடைய வாழ்க்கை? கம்பெனிக்கார பாப்பா 3 மாதம் 4 மாதம் பாப்பா. அதற்கு பிறகு அவன் ஸ்மார்ட் ஃபிட் கண்ட்ரோல். ஆனால் இது வரைக்கும் ஃபிட்டாக வச்சிருக்காரு நம்ம பிள்ளைக்கா. அவனுக்கு இருக்கு. ஓகே, ஓகே. 3:13 இல்லையா? எங்கள் என்னது? நீங்க எனக்கு பேசின பேச்சு கடினமா இருக்குப்பா. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? ஆனாலும் உங்களுக்கு விரோதமாக நாங்க என்ன பேசிட்டோம்? பேசிட்டோம். நம்ம பேசிட்டு அவங்களுக்கு வேற கேள்வி கேட்கிறோம். அப்படி என்ன பேசிட்டோம்? நாங்களும் தப்போன்னு பேசுறீங்க.
அதை பார்க்கும் பொழுது, சாதாரண மனுஷனா பார்க்கும் பொழுது, ஒரு அப்பா கிட்ட ஒரு பையன் போய் பேசும் பொழுது அது கடுப்பு. ஆனால் இந்த ஆண்டவரே உன் மேலே ஏன் பாசமாக இருக்குன்னு தெரியல. இப்படி பேசுகிறானுங்க. நான் அப்படி என்ன பேசிட்டு உங்களை எங்கிட்டு சொல்ல படிக்கப்பா. அந்த 13 தேவனை சேவிப்பது விருதா, தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளையை கைக்கொள்கின்றதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? என்னப்பா நீங்க என்ன டச் பண்றது? நாங்க என்ன பேசிட்டோம்? ஆனா பெருசா என்ன பேசிட்டோம்? பெருசா ரொம்ப எங்களை வியூ பண்றாரு, எங்களை ரொம்ப டிசிப்ளின் பண்றாரு. இவரோட பெரிய இதா இது கேட்கலாம். நான் ஆண்டவருக்கு சேவை சரி என்ன பிரயோஜனம்? சேர்ச்சுக்கு போயிட்டு இந்த வேலைலாம் செய்து இப்போ மனசான இப்போ பாட்டா சின்ன 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 இது சரியில்லை, அது சரியில்லை, அது எப்படி சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் என்ன பிரயோஜனம்? நான் ஆண்டவருக்கு ஒளி செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. பா நான் ஒளிமை செய்ய மாட்டேன், நானும் ஒளிமை செய்ய மாட்டேன். இவங்களுக்கு கூட வந்து பேச்சுவாங்க தான் முக்கியம். மனசமாக சமணம் கூட கிடைக்கும். அப்படிதான் அவங்க பேசுறாங்க. அப்படிதான் ஆண்டவருக்கு சேவை செஞ்சு என்னவா இருக்கு? என்ன பிரயோஜனம்? What is the birth when I am saving the law? ரெண்டு காரியங்கள் ஆண்டவர் முன்வைக்கிறார். எனக்கு இப்படி பேசுறது, எனக்கு சேவை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. ஏன்னா நீங்களாம் எங்கிட்ட வந்தீங்க, எப்படி வந்தீங்க, அனுதினமும் எப்படி உங்களை காத்து வழிநடத்தி தூக்கி வழிநடத்தி வச்சிருக்கிறேன். ஐயா வெரிஃபைங்க பரவாயில்ல. இது மீண்டும் எனக்கு தெரிஞ்ச தப்பே இல்லை. இந்த வீதியில், இந்த மாதிரி வீதியில், கடத்தெருவில் பிணைங்களை தண்ணி அடிச்சுட்டு சொரிநாயை படுத்துருப்பேன். காலை எழுந்து பார்த்தா அந்த நாய் நாத்தம் நானும் ஒரே மாதிரி நாடுவோம். ஆனால் இப்போ ஆண்டவர் பீட்டி வச்சிருக்காருனாக்கா, ஆண்டவர் சேலைக்கு வச்சிருக்காருன்னா நான் ஏமாத்தேன். இன்றைக்கு பெரிய பெரிய படிச்சவங்களாம் பார்த்துட்டு வாங்க, ப்ரே பண்ணுங்க, நான் ஜபிங்க, உங்க வார்த்தையை சொல்லுங்க. ஏன் வச்சிருக்காரு நம்மளை? நீங்க வாங்க சிஸ்டர், நீங்க வாங்க பிரதர், ப்ரே பண்ணுங்க. ஏன் வச்சிருக்காரு? அவர் நம்ம மேல வச்சிருக்கின்ற அழைப்பு. அது கேட்பேன் முதல் கேட்பேன் முடிச்சிருக்கேன். ஸோ அதனால இதை 3ஆக பிரிச்சிருக்கேன். 8 கேள்விகளையும் 3ஆக. 1 மினிஸ்ட்ரி ஊழியம், இன்னொன்று திருமணம், 3 பணம். இந்த வேதத்தில் மல்கியா புஸ்தகத்தில் இது 3 பிரிவாக பிரித்து எடுத்திருக்கும். 1 தேவனுடைய ஊழியம். தேவனுடைய ஊழியத்தை அசட்டை பண்ணாதிருங்க. சில பேர் நினைக்கிறாங்கன்னாக்கா இது தேவனுடைய ஊழியத்தை பாஸ்டர் பார்த்துக்குவாரு, மூப்பருங்க பார்த்துக்குவாங்க, மிஷினரிஸ் பார்த்துக்குவாங்க. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஊழியம் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும், சிறியோருக்கு பெரியோர் வரைக்கும் ஆண்டவர் அவருடைய சன்னிதானத்தில் ஊழியம் கொடுத்திருக்கிறார். It is not pastor, it is not a clergy, it is not a mooper, a deacon, இதெல்லாம் பட்டத்தை விட்டுருங்க. நான் ஒரு பாவி, இன்னும் அனைத்து தேவனுக்கு நான் சேவை செய்வேன் முதலாவது. ஸோ அதனால எல்லோருக்குமாக நம்ம ஊழியம் செய்கிறோம். 2 மாதிரி. 1 இங்க சொன்னாங்க வெர்டிகல் அண்ட் ஹாரிசான்டல். வெர்டிகல்னாக்கா நம்ம சகோதரருக்கு ஊழியம் செய்வது. சகோதரருக்கு நம்ம ஒருவர் வாங்க ஜபிப்போம், சேவை செய்வோம், வாங்க நம்ம ஆண்டவருக்காக ஆண்டவருக்கு சொல்லுவோம். We are fellowship with the one another. இது ஒருவருக்கொருவர் சேவை செய்வது. ஹாரிசான்டல்னாக்கா தேவனுக்கு உங்களுக்கு இந்த அழைப்பு.
இத்தனை பேர் மத்தியில உங்களை விசேஷத்துக்காக தேவன் ஒரு ஊழியத்துக்காக அழைச்சிருக்கிறாரு. இது நீங்க செய்யணும் among the people. ஓகே, ஸோ அதனால அன்பானவர்களே, நீங்க வரும் பொழுது உங்களுக்கு ஆண்டவர் விசேஷமான அழைப்பை வச்சிருக்கிறார். ஸோ அதை நாம் ஆண்டவர் பெற்றுக்கொள்வோம். God's gift, God's talents, God's resources will be used. ஸோ ஆண்டவர் கொடுத்த அந்த தாளந்துகளை, அந்த டைமை, அந்த நம்மகிட்ட இருக்கிற சில திறமைகளை தேவனுக்கு நம்ம கொடுக்கணும். உங்ககிட்ட இருக்கிற திறமை என்கிட்ட இருக்க, அவங்கள்ட்ட இருக்கிற திறமை அவங்கள்ட்ட இருக்க. விசேஷங்களுக்கு விசேஷமான திறமைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போ யாருமே மேலே பாராட்டில் ஒரு கீழே இருக்கிற விசேஷத்திற்கு விசேஷமான தாளங்கள் ஆண்டவர் ஸ்கில்ஸை கொடுத்துருக்கிறார், திறமைகள். அதை யாரும் காசு கொடுத்து வாங்க முடியாது. ஸோ யூ ஆர் ஸ்பெஷல். ஸோ இதனால தேவனுக்கு நம்ம ஊழியம் செய்வது லாபம். நான் பாடுறேன். நான் போய் இளையராஜா கிட்டேயோ கேஆர் ராமா கிட்டேயோ நானும் பாடுவேன்னு கேட்டாக்கா பாட விடுவானா? பாட விடுவானுங்களா? தேவனுடைய சமூகத்தில் பாட வைக்கிறார். தேவன் கொடுத்த தானம் ஸ்டில் டோன்ட் டு அப்படின்னு எப்படிங்களா? சித்திரை கூட இருக்கு நோடி நீ பாடும்போது நீ பாடத்துல நேரம் பாடிக்க சொல்லியிருக்கா? சொல்லியிருப்பாங்களா? யாரையும் ஆண்டவர் அவர் அழைத்தவங்களை நம்ம வேண்டான்னு சொல்லுவோம். ஸோ ஐநூறு அன்பானவர்களே, இதை முடிச்சு படத்துல ஓகே 3 ministries of ministry பற்றி பேசுகிறோம். ஸோ கிளேகி மினிஸ்ட்ரி horizontal, serve one another, vertical among the people, give God the best time and best talent, serve God what is profitable. People don't obey short-term consequences. People don't obey short-term consequences. Those obey long-term consequences. ஓகே, முதல்ல நான் சொல்லிட்டு போயிட்டேன். 8-18 படிக்க இருக்கிற வருஷம் 8-18 ரோமர் 8-18 இதுலேயே இருக்கோம். நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதவங்க நானாக இருக்கிறாங்க. நான் இப்படி இருக்கிறேன், ஏன் ஆண்டவரே அப்படி இருக்கா? காலத்தின் பாடுகள் நம்மிடத்தில் ஏற்படும் மகிமைக்கு ஒப்பேற்றவர்கள் அல்ல. சரி, இதில் படிக்க 3, 16, 15 ரைட் 15 மலகியா 3:15 14-15 தேவனை செவிப்பது விருதா இருக்கா? 14-15 தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை செய்யப்படுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? தேவனுக்கு முன்பதாக நம்ம துக்கித்து ஆண்டவரை நம்ம மன்னிச்சிருக்கேன் துக்கித்து என்ன பிரயோஜனம்? இப்போதும் அக்காரியங்களை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவங்க திறப்படுறாங்க. அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்ததினாலும் விடுவிக்கப்படுகிறார்களோ என்று சொல்லுகிறார்கள். ஸோ நம்ம
கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை தெரிஞ்சுக்கணுங்க, நம்ம துக்கித்து நியாயமா நீதியா நடக்கணும் என்று சொல்லிட்டு போதிக்கிறோம். ஆனால் அவனுக்கு வெளியே தாராளமாக இருக்கானுங்க, நல்லா இருக்கானுங்க, சௌரியமாக இருக்காங்க, சௌக்கியமாக இருக்காங்க. அதுதான் இங்கே ரெண்டு இது கொடுத்துருக்கு. இப்போ ஷார்ட் டேர்ம் கெயின், லாங் கான்சிக்வன்சஸ். ஷார்ட் டேர்ம் those obey, long term consequences. அப்படின்னாக்கா உலகத்தில் உள்ளவங்களுடைய கெயினாக்க லாபம் கொஞ்ச நாளைக்கு தான், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க அந்த லாபம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்தில் தேவனோடு இருப்பது, தேவனுடைய கிருபையில் கிட்டத்தில் இருப்பது இஸ் a long term consequences. ஸோ அதனால் நண்பர்களே, இந்த ஷார்ட் டேர்ம் இந்த உலகத்தை ஒரு பாட்டு படிப்பார ஒரு பாட்டு படிப்பாரு, இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை, எல்லாமே இயேசு, என் இயேசு, என் இயேசு, 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 என் இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தான் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தான் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒரு அடி ஓடும், ஒருவரும் இந்த பூலோகத்தோடு நம்ம ஒரு அடி இருக்கு. ஸோ அது போல இந்த பூலோகத்தோடு அழிஞ்சு போயிடும் அழகி. ஆனால் நாம் தேவனோடு இருக்கிறதா நீடிய. ஓகே, முதல் பார்த்தோம் என்னது பார்த்தோம், நம்ம மினிஸ்ட்ரியா. ஸோ நம்ம செய்யறது விருது இல்லை, ஆண்டுக்கான செய்ய ஊழியர்கள் ஒவ்வொன்றும் கணக்கிடப்படுது. ஓகே, மேரேஜ், திருமண பந்தங்கள். தேவன் இந்த திருமண பந்தத்தை பிரிக்கிறது அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. He hates divorce. நீங்க படிப்பீங்க, வேதத்தில் படிப்பீங்க, நீங்க எங்க பார்த்தாலும் he not agree on the divorce. He hates divorce. So holiness never follow happiness, not personal happiness, word personal holiness. ஓகே, இந்த விவாகரத்து வாங்குறவங்களை லாயர் கேட்குறான். அன்னைக்கு நான் கேள்வி கேட்குறேன். ஓகே, கேட்கும் பொழுது ஏன் இவ கூட இல்லை, இவ கூட நீ ஏன் வாழ மாட்டேற, எனக்கு அது சந்தோஷம் இல்லை. அதே நான் சொல்றேன், இவ கூட வாடுறது எனக்கு சந்தோஷம் இல்லை. ஹாப்பினஸ் இஸ் நாட் அ ஹோலினஸ். இந்த ஹாப்பினஸ் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போயிடும். அப்போ எதை வச்சு ஏன் இந்த நன்மைக்கு எல்லாரும் வராங்கனாக்கா ஈஸி கம் ஈஸி கோ. நீங்க வரலாம், சூரா கொடுத்த பிறகு போயிடலாம், சூரா திரும்பி சென்ட் பண்ணலாம், அப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. இந்த திருமணம் பந்தம் ஆண்டவரை ஏற்படுத்தினார். ஸோ பிள்ளைங்களா, அன்பான வாலிப பிள்ளைங்களா, திருமணம் பண்ணும்போது கிறிஸ்தவனை திருமணம் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இந்த போதிக்கும் பொழுது கட்டளையாக சொல்லிக் கொடுப்போம். நோமோ இன்னும் ஒரு பாஸ்டரை பார்த்து நான் கேட்டாரு, இங்கே அவங்க மனைவியை காணாமலா என்ன ஓகேவா பாஸ்டர், இந்த ஃபோன் இருக்கு, நான் அடிச்ச பண்ணி கேளுங்க, இங்கே கூட ஒன்றும் இல்லை பாஸ்டர், இஸ் மை ஃப்ரெண்ட். ஏன்னா இப்போ உலக காரியம் பார்க்கும் பொழுது அப்படியே நினைக்க தோணுது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும் போது அண்டியா காரணம் பாஸ்டர் இருந்திருக்காரு, இப்போ நடந்து கட்டது தெரியல. சந்தோஷமா இருக்கு. ஓகே ஓகே, இன்னைக்கும் இன்றைக்கும் இப்போ நான் போயிட்டு 9 மணிக்கு ஃபோன் அடிப்பேன் எங்களுடைய ஃபேவரட். அதை விட்டுட்டாக்கா தென் கால் பண்ணி. ஓகே,
ஏன் சொல்ல வரேன்னாக்கா நீங்கள் வாலிப பிள்ளைங்க வாலிப தம்பதிகள் இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம், உள்நாட்டில் இருக்கலாம், வேலை இடத்துல இருக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் என்னுடைய லான்ச் ஆகுது இல்லை என்னுடைய டீ பிரேக்கு, இப்போ நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன், நான் ரெடியாக இருக்கேன். வீடியோ கால் தான் வேணும் முடியும், கல்யாணம் பண்ணலாம். ரொம்ப வேலையா நான் சொல்லியிருந்தேன். டேக் நோட்டா டைம் செய்து டேக் நோட்டா அடிக்கிறாங்க. நான் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் அடிங்க. இப்போ அடித்த காலம் பாப்பா எனக்கு மாடுவாக இருக்கும். நான் இந்த தப்பை நான் செஞ்சிருக்கேன், அதை நான் சொல்கிறேன். கல்யாணம் பண்ணிட்ட பிறகு கணவன் மனைவி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மாவே சொன்னாங்க என் மனைவி கிட்ட, இவனுக்கு ரொம்ப கூட்டாளி, எந்த கூட்டாளியும் வீட்டுக்குள்ள விடாத, இவன் மகா கட்டவன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எனக்கு கொஞ்சம் சர்டிஃபிகேட்டு. அதே போல் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்துவங்க சேர்த்துக்குள்ள பயணிக்கிறான், சேர்த்துக்குள்ள பயணிக்க வருவாங்க. அவங்க வரும் பொழுது விடிய உட்கார்ந்து அதனை பேசுவாங்க. என்னன்னா பைபிளை பற்றி தெரிஞ்சுக்கணும், பைபிளை பற்றி பேசணும். ப்ளீஸ் தம்பதிகளை இன்னொரு இது ஏன் விவாகரத்து ஆகுதுனாக்கா, அவங்க சொல்கிறாங்க இவன் வரான் வேலைக்கு வந்து அவன் கூட்டாளி கூட அரட்டை அடிச்சிருக்கான், கோப்பி ஷாப்பில் இருக்கான், கோப்பி கேமில் இருக்கிறான். இன்னும் வந்து என்ன பிள்ளைங்க அப்படி இருக்காங்க, எப்படி இருக்கிற சவிக்கமான கேட்கறவன். தயவு செய்து நான் கேட்டுக்கிறேன், இளம் தம்பதிகளே, எஸ் வாரத்துக்கு ஒரு வாட்டியா 2 வாட்டியா அவன் ஃப்ரெண்ட் வரானா சொல்லு, இத்தனை மணிக்கு வாடா, இத்தனை மணிக்கு போடா. சகோதரியே அப்படி நம்ம நினைக்கிறோம். உங்களுக்கு தெரியும், விடிய உட்கார்ந்து நம்மளுடைய தலைவர் முளையாத சொல்லிட்டாங்க. விடிய அவங்க இந்த பிள்ளைங்க வேற சமைச்சு கொடுத்து நல்லா சமைப்பாங்க. அவர் விடிய தான் கழிப்பாரு. ஏன்னா டோன்ட் பிகம் அ ஸ்கேப்கோட். ஐயா உன் கூட்டம் எல்லாம் சொல்றியா வா, இல்லை நீ கோபி ஷாப்புக்கு போறியா போ, உனக்கு டைம் இவ்வளோதான். என்ன கண்ட்ரோல் பண்ணுவேன், நான் உன் கொண்டாட்டி. யூ ஹேவ் ஆல் த ரைட். அதே போல மனைவி, ஐயா நான் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்க போகிறேன், ஓகேவா? ஓகே, எப்போ போயிட்டு எப்போ வருவேன்? சரி, நான் என் மனைவி அனுப்பியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், அவங்களோட சகோதரி ஒருத்தர் இருக்காங்க, சிங்கப்பூரில் இருக்காங்க. அவங்களுக்கு கேன்சர். ஒரு 2 வாரம் போய் தங்கியிருந்தாங்க. நான் தங்கிட்டான்னு கேட்ட உடனே ஓகே தங்கிட்டு வா. ஓகே, சமயத்தில் வந்து சிங்கப்பூரில் அவங்க சில கவர்மெண்ட் வேலை இருக்கும். கவர்மெண்ட் வேலைக்கு போகும்போது என்ன பண்ணிக்கிது, அதோட அல்லேலூயா இருக்கு லேட்டும் ஆளுங்க வெற்றி. சரி, ஓகே, அவன் சொல்லுங்க நான் போறேன். சரி, போயிட்டு வா. She's not a slave. She's not a slave. Okay, so அதனால yes, I know நம்மளுடைய buddies, நம்மளுடைய friends ரொம்ப நெருங்கிய கூட்டாளிங்க. இப்போ நீங்க உங்களுக்கு கூட்டாளின்னா பொண்டாட்டி தான், பொண்டாட்டிக்கு புருஷன் தான் கூட்டாளி. உங்க பிள்ளைங்களோட நேரத்தை செலவு பண்ணுங்க. ஐயா நான் வேலைக்கு 10 மணிக்கு தான் வருவேன், இல்லை மற்ற நாளில் பார்த்துக்கோ, ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சாப்பிட்டு காலி. Give them some room. Husband, wife. இல்லை பாஸ்டர் நீங்கள் சொல்றது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாக்கா அப்புறம் எங்கள்கிட்ட பேசு. ஏன் சொல்கிறேன், அனுபவபூர்வமாக சொல்கிறேன். நோ நைஸ். ஓகே, not personal happiness, personal holiness. ஸோ இதனால தான் சில மனைவிமார்கள் கணவன்மார்கள் என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து சந்தோஷம் இல்லை, நான் வரும்போது ஹேண்ட் பண்ணிட்டு இருக்கிறான், வாங்க உட்காருங்க சாப்பிட்றேன்னு சொல்லவே மாட்டேறான். இதெல்லாம் மாற்றிக்கணும். Because expecting you to give her happiness together. அதுதான் நம்ம happiness பெற்றுக்கிறது நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்.
ஓகே, அடுத்தது மணி, காசு. இந்த காசு தான் இந்த காசு பாடம் ஒரு பாட்டுலாம் படிச்சிருக்கேன் வெளியே. காசே தான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. நம்ம ஆண்ட காசை கடவுள்னு சொல்லுங்க. காசு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். காசு நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இப்போ இந்த காசு ஆண்டவர்கிட்ட கேட்கறதுல, did man rob God? Which way we rob you? Tithe and offerings. Most of us slave to debt beyond their earning. எங்க தெரியுங்களா? முதல்லயே நீ கடன்காரன் ஆயிட்டீங்க. ஆண்டவருக்கு கொடுக்கறதுல நீங்க கடன்காரன் ஆயிட்டீங்க. அந்த கடன் நோய் தான் உங்களை தொடர்ந்து அந்த சாபம் தொத்திக்கிட்டே வருது. நம்ம எப்ப ஆண்டவர் சொல்ற முதல் பலனை என்ற கொடுடா, you are delivered from the curse. You deliver from the curse. உன்னுடைய அடிமைத்தனமான அந்த எனது கடன் தொல்லையிலிருந்து நீ விடுபடணும்னாக்கா கர்த்தருக்கு முதல் பங்கை கொண்டு வந்து கொடு. அங்கே நம்ம யாருக்கு கடன் ஆகிட்டோம்? ஆண்டவருக்கு கடன் ஆகிட்டோம். அந்த கடன்காரனுடைய அது மட்டும் அந்த மறுநாள் அறுபாடு நீ திருட்டு போய கடன்காரன், திருடனும் கடன்காரனும். So you are slave to death. Because why? Because why? Beyond your earning. நம்மளுடைய செலவு நம்மளுடைய சம்பாதித்தை விட அதிகமாக இருக்கு. செலவு அதிகம் செய்யும். செக் பண்ணிக்கிங்க, பட்ஜெட் செக் பண்ணிக்கிங்க, செக் பண்ணிக்கிங்க. ஓகே, அதே இதில் ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணுறாரு. இந்த இதில் இருக்கு அந்த 3:10 நாளைக்கு ஆகாரம் உண்டாயிருக்கிறபடி தசோபாகங்களை எல்லாம் பண்டை சாலைக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கடா. ஆண்டவரை சேலஞ்ச் பண்றாரு. You want to test me? You want to test me? Okay. என்னுடைய பண்டை சாலைகளுக்கு அடிக்க தசமம் கொண்டு முதல் கொடு. இன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்றேன்டா உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ பாரு, ஆண்டவரை சேலஞ்ச் பண்றாரு. இது ஒன்லி பிளேஸ் வேர் God is challenging you. கொடுக்கிறது ஆண்டவரை சேலஞ்ச் பண்றாரு. நீங்க அடிமைத்தனத்தில் இருக்கிற எத்தனை பேர் டெபிட் கார்டு வச்சிருக்கு? என்ன கார்டு அது? டெபிட் கார்டா, கிரெடிட் கார்டு? If you know how to control her, keep it. Don't know how to control her, வெட்டிருங்க. அந்த கிரெடிட் கார்டு வெரி வெரி டேஞ்சரஸ். செட்டியாரோட மோசம். செட்டியாரோட என் மகளோட கடை வெட்டு, என்னோட வெட்டு. ஏன்னா இந்த கிரெடிட் கார்டு நீங்க ஒரு நாளைக்கு அதோடைய காசு நீ சரியா கொடுக்க காட்டி அந்த வட்டி ஏறும். ஒவ்வொரு நாளும் வட்டி ஏறும். வெட்டி இருக்கு. உங்களுக்கு சரியான பிஸ்னஸ் இருக்கு, சரியான வருமானம் இருக்கு, சரியான இது டீல் பண்றீங்க, ஓகே, இன்னொன்று கொண்டு. பட் ஸ்டில் நானே என்னோட காசை நோட் எடுத்து தான் கொடுப்பேன் கையில். என்னுடைய வேர்வை, என்னுடைய ரத்தம் சிந்தி உழைச்ச இந்த நோட்டு என்ன கியூஆர் கொடுத்தா அது என்ன போடுறான், அது எவ்வளோ கட்டுறானோ தெரியாது. ஸோ அதனால God is challenging you. God is challenging you and me. Okay? So அதனால the principles and purpose tithing. நம்முடைய தசபாவம் காணிக்கையோட பர்பஸ் என்ன, அதோட பிரின்சிபல்
கோட்பாடுகள், பிரின்சிபல்ஸ், கோட்பாடுகள் என்ன? டு worship the Lord as a provider of all things. அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். நம்ம காணிக்கை தசமா கொடுக்கும்போது ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க, என்னுடைய காணிக்கை, என்னுடைய தசம். நீங்க என்னுடைய டாக்டர், நீர் என்னுடைய ஸ்பெஷலிஸ்ட், நீர் என்னுடைய எல்லாவற்றையும் பார்க்குறீங்க, அவருக்கு கொடுக்குறோம். அது நான் சொல்கிறேன், நீங்கள் தான் ஆண்டவருடைய டாக்டர், நீங்கள் என்னுடைய ஸ்பெஷலிஸ்ட்டு, நீங்கள் என்னுடைய மருந்து, உங்களுக்கு நான் கொடுக்குறேன். Your decide, I decide. இன்றைக்கு நம்ம அப்போ அதுக்காக நம்மளுடைய காணிக்கை தசமபாவத்தை நம்ம கொடுக்குறோம். ஓகே. ரெண்டாவது, டு condition a heart against greed and selfishness. நம்ம கொடுக்கும் பொழுது அங்கே பண பேராசை. ரொம்ப பேருக்கு பணம் 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 பணம், இதுல இருந்து ஆண்டவர் நம்மளை கண்டிஷன் பண்றாரு. சில சமயத்தில் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருப்பேன். பாஸ்டர் ஐயோ ஆண்டு அப்பிராசம் ஒதுக்கிற பாஸ்டர், அவங்கள அவன் கொடுக்குறான், தாராளமாக கொடுக்குறான், என்ன வேணும் கொடுக்குறான். For church, I do free. அவன் தெரிஞ்சுக்கிட்ட அரசியல், அவன் ஆண்டு கும்பிட்டாலும் சரி, அவன் பிசாசு கும்பிட்டாலும் சரி, அவன் எவ்வளோ தான் கொடுக்குறதா. அவனுக்கு தெரியுது கொடுத்தா அது கிடைக்கிறது. ஆனால் அதுக்கு மேலே ஆண்டு தெரிஞ்ச பிறகு ஒன்றும் கொடுக்குறான். கொடுத்தா ஆண்டவர் கொடுப்பார், கொடுத்தா ஆண்டவர் கொடுக்குறார். Take up from the selfish. இந்த 1 தீமோத்தேயு 6:10 என்ன சொல்ல தெரியுங்களா? பணம் எல்லாம் பண ஆசை எல்லாம் தீமைக்கு வேறா இருக்கிறது. அதுக்கு பண ஆசை இருக்க வேண்டாம்னு சொல்லல. பணம் தேவை, நம்ம எனக்கும் பணம் தேவை, உங்களுக்கும் பணம் தேவை, நம்ம எல்லாத்துக்கும் பணம் தேவை. ஆனால் பேராசை பணத்தை என் தம்பி நல்லா பணக்காரன், நல்லா இருந்தான், டாக்டரோட இவர் வந்திருக்காரு சாவுக்கு. டாக்டர் எடுத்து ஒரே மாசம்தான் வந்தான். இன்னொரு தம்பி இருக்காரு, அவர் 2 கடை இருக்கு. இப்போ அவருக்கு மாஸ் லோன் இருக்கு. நடக்குது. ஏன் சொல்ல வர்றதுக்கா? பணம் நம்ம உதவி செய்யாது. நோய் வரும் போகும். அதனால பணம் இருந்தால் நோய் வந்துடும் இல்லை, பணம் வேணும். பணம் வந்து நோய் வருது, நம்ம யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆகினால அன்பானவர்களே, பண ஆசை நம்ம பார்க்கணும். லவ் ஆஃப் மணி ரூட் ஆஃப் ஈவல். ஓகே, 3 காரியத்தை சொல்லிட்டேன். மினிஸ்ட்ரி, மேரேஜ், மணி. மலைக்கா புஸ்தகத்தில் 3 காரியங்களையும் சுருக்கி உங்களுக்கு சொல்லியாச்சு. ஜெபம் போவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல ஒரு புஸ்தகத்தை வச்சிருக்கீங்க. கடைசி நாட்களில் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய பிரசங்கியை நான் அனுப்புவேன், எலியாவை அனுப்புவேன். அதே போல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா மத்தியுள்ள ஆண்டவர் வழிகளை செப்ப செய்ய யோவான் ஞானஸ்தானம் அனுப்புறார். நிறைவேறுது. ஆண்டவரே, இப்படியாக எங்களோடு பேசுறதுக்காக நன்றி. இந்த மாலை நேரத்தில் ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் கேள்விகளை கேட்காத படிக்க ஆண்டவரே, நீர் எங்களை போதிச்சிருக்கிற இந்த போதனைகளை ஆண்டவரே செய்ய ஆவியானவரை எங்களை வழி நடத்த
என்னை நேசிச்சிங்க. உங்கள் ஒரே பேரான குமார தந்தர்களி இவ்வளவா என்னை நேசிச்சிங்க. கல்வாரி சிலுவை அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டிகளுக்கு கொடுத்தீங்க. நன்றி நன்றி. அனுதினமும் எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க. நாங்கள் கொடுக்காட்டியும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்க. சுகத்தை தரீங்க, பலத்தை தரீங்க, சமாதானத்தை தரீங்க, சந்தோஷத்தை தரீங்க குடும்பத்தில். நன்றி தகப்பனே. ஐயா, திருமண பந்தத்தில் ஈடுபட்டிருக்கின்ற இளம் தம்பதிகளுக்காக, கணவன் மனைவிக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவங்களுடைய திருமண பந்தங்களை ஆண்டவரை பிரிக்கிறது சித்தம் அல்ல, அது பிசாசனுடைய உலகத்தினுடைய ஆண்டவரை ஆலோசனைகள். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அந்த திருமண பந்தத்தை ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடுகிறோம் தகப்பனே. அது யாருக்கும் உடைக்கவோ பிரிக்கவோ நுழைவோ அதிகாரம் இல்லை. வேலை போட்டு காத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காது. என்னுடைய அக்கிரமெல்லாம் மன்னித்து, என்னுடைய நோய்களெல்லாம் குணமாக்கி, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூற்றி, எல்லா நன்மையினால் என்னுடைய நாவை திருப்தியாக கழுகுக்கு ஒப்பான வாழ வாய்ப்பு தந்ததுக்காக நன்றி. ஏழை எளியோர் விதவைகள் நீதியும் நியாயமும் கேட்கின்ற தேவன் நம்முடைய தேவன். எழுது நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமா? கிருபையின் தேவனே, அன்பின் இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, இன்றும் என்றும் என்றென்றும் எங்களோடு இருப்பவரே, ஆமென் ஆமென். ஆசீர்வதிக்கும். நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். இயேசுவின் நாமத்திலே